Hi everyone, welcome back to Banu Sami Kitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வீட்ல ஒரு கப் ரவை இருந்தா இத நீங்க ஈஸியா சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இத எப்படி செய்யலாம்ன்றத பாப்போம். இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு athirasam டேஸ்ட்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஒரு கடாயை எடுத்துக்கங்க. இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கப்பு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 250 ml கப் எடுத்துருக்கேன். நீங்கள் கிளாஸ் கூட எடுத்துக்கலாங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து சுத்தமாக இருக்கிறதுனால நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துருக்கேங்க. அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கோங்க. வெல்லம் முழுசாக கரைஞ்சி வரட்டும். நீங்கள் எந்த கப்பில் தண்ணி அளந்தீங்களோ அதே கப்பு தான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் நாம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து நாம் இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. நார்மல் உப்புமா ரவை தாங்க சேர்த்துருக்கேன். ரவை சேர்த்ததும் அடுப்பு தீயை வந்து மிதமான சூட்டுக்கு மாற்றிக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சு இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா கட்டிகள் மாதிரி ஃபார்ம் ஆகிடுங்க. கைவிடாமல் இதை ஒரு 2 நிமிஷம் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்கான ஒரு டோ பதத்துக்கு வரும், சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். எக்ஸாக்டாக ஒரு 2 நிமிஷம் தாங்க எடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காயிட்டே வரும். அந்த கடாயிலேருந்து நமக்கு ஒட்டாமல் வரணுங்க, சுருண்டு வரணும். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ அடுப்பை அணைச்சிருங்க. இது கம்ப்ளீட்டாக ஃபேனில் வச்சு ஆற விட்டுருங்க. இது ஆறட்டும். ஆறின பிறகு இது நல்லா திக்காயிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா ஆறி போயிடுச்சு, நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் பிசைய வரலை, திக்காக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எனக்கு இங்கே மாவு கரெக்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு கிறிஸ்பினஸ்க்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவை சேர்த்துட்டு இதை நல்லா கையால் பிசைஞ்சிக்கோங்க. மாவு கரெக்டாக கன்சிஸ்டன்சியில் இருந்தால் இந்த அரிசி மாவு தேவை கிடையாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணுங்க. கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ சப்பாத்தி கல்லோ இல்லைன்னா கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக நெய்யை தடவிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். மாவை வந்து 2 பாதி ஆக்கிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதை நம்ம உருட்டிக்கலாங்க. இது நீங்கள் சின்ன சின்னதாக கையில் வந்து பால் மாதிரி எடுத்து தட்டி கூட போடலாம். நான் வந்து கொஞ்சம் ஷேப்புக்காக இந்த மாதிரி உருட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக திக்காக உருட்டுங்க. ரொம்ப மெலிசாகவும் உருட்டிட வேண்டாம். டைட்டாக இந்த மாதிரி திக்காக உருட்டிக்கோங்க. நீங்கள் கையால் தட்டி கூட போடலாங்க. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிங்கோ இல்லைன்னா ஏதாவது மூடி இருந்ததுன்னா மூடியால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது கரெக்டாக ஷேப்பாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மூடி இருந்தால் மூடியால் கூட கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதில் சர்க்கரை கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சப்போஸ் கமெண்ட்ஸில் கேட்பீங்க வெல்லத்துக்கு பதில் சர்க்கரை சேர்க்கலாமான்னு. அதனால் நான் சொல்கிறேன். மிச்சம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி உருட்டி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் கையில் தட்டுறீங்கன்னா கூட அthirasam மாதிரி கொஞ்சமாக மாவை எடுத்து வாழை இலையிலையோ எதுலையாவது தட்டி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் கொஞ்சம் நல்லா மிதமான சூட்டில் சூடாகட்டுங்க. இதை நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இல்லைன்னா நமக்கு வெடிப்பு மாதிரி வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே பூரி மாதிரி உப்பி வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துச்சுனாலே உங்களுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். இதை நீங்கள் பேனில் கூட ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணாமல் பேனில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த கலர் வந்த பிறகு நாம் அதிரசத்துக்கு எப்படி எண்ணெயை பிழிவோமோ இன்னொரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி அதில் இருக்கிற எண்ணெயை எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ரவை அப்பம் நமக்கு ரெடி ஆயாச்சு. இது ஒரு athirasam டேஸ்ட்லேயும் இருக்குங்க. மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். வீட்டில் இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.